சார் வந்து லாரன்ஸ் கிட்ட ஓட்டுநர் இருந்தது மட்டும் சொன்னார். அது இல்லை, உறுப்பினர் ஆகணும்னாலே 3 படத்தில் நம்ம பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணும். அதனால் நான் ஒரு 7 படம் பண்ணியிருக்கேன். மேகா, தர்பனா, கனடாவில் 3 படம், நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். நான் வந்து வெங்கடேஷ் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். எனக்கு வாய்த்த நன்மை இப்படி சும்மா நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் அவர் கூட நான் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். இப்போ இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்களது தயாரிப்பாளர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலங்க, வாழ்க்கை கொடுத்தாருன்னு சொன்னேன். அதுக்கு முதற்கன்னு நடராஜ் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இணை தயாரிப்பாளரான நான் ராசா, பாடலாசிரியர் அண்ட் இணை தயாரிப்பாளர், அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் காஸ்டிங் அண்ட் டெக்னீஷியன் கேமராமேன் பாண்டியன் குப்பன், மியூசிக் டைரக்டர் அமரா சேவி மற்றும் என்னோடு பணிபுரிந்த அனைத்து உதவி இயக்குநர்கள் மற்றும் இதுக்கு வந்து எனக்கு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டு, ரிலீஸு எல்லாத்துக்கும் எனக்கு கூட இருந்த கண்ணன் சாருக்கும் நான் ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த சார் சொன்ன மாதிரி மினிமம் பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ஹாரருக்கும் த்ரில்லருக்கும் மட்டும் இருக்கும். என்கிட்ட வந்து 4 கதை இருந்தாலும் ஏன் இந்த கதையை நான் சூஸ் பண்ணேன்னா, மினிமம் பிஸ்னஸ் ஹாரர் மூவிக்கும் த்ரில்லருக்கும் ஒரு வரவேற்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஓடிடியாவது அது பிஸ்னஸ் ஆகும் பெரிய லெவல் அப்படின்ற அதுக்காக தான் முதல் கான்செப்டாக இந்த பேய் படத்தை நான் எடுத்தேன். ஏற்கனவே இந்த ப்ரீ ஷோவில் வந்து பார்த்திபன் சார் சொல்லியிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, அதாவது அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், டைரக்டர் நம்ம எல்லாமே சேர்ந்தோம் ஒரு டைரக்டர். ஏன்னா நாங்கள் உங்கள் இனம், நம்மளாம் ஒரே இனம். இன்றைக்கி ஒரு டாக்டர் இனம், ஒரு டாக்டரை பார்த்தா இன்னொரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போலாம் ஜாதி மதம் யாரும் பார்க்கறது இல்லை. ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணுறோம், வாத்தியார் ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ நாமெல்லாம் இயக்குனர் சங்க இனம். நீங்கள் தான் வந்து என்னை புஷ் பண்ணி மேலே ஏற்றணும். படம் வெற்றிகரமாக 4வது நாள் ஓடிட்டுருக்கு. நீங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்லையும் உங்களுடைய குரூப்லேயும் பதிவு பண்ணி என்னை மேலும் அடுத்த படத்துக்கு புஷ் பண்ணி என்னை மேலே ஏற்றுமாறு உங்களை அனைவரையும் பொறுப்பாக தொட்டு தன்னோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரகுமான் சார் ஒர்க் பண்ணாங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. இந்த படத்தினுடைய அனுபவத்தை பற்றி தயாரிப்பாளர்களோட ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். என்னுடைய முதல் தயாரிப்பு அச்சயா மூவி மேக்கர்ஸில் இந்த பார்க்கு ஒரு படம் கொடுத்துருக்கேன். நல்ல படம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களாம் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை நல்ல பதிவை வெளியில் சொல்லி இந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டு போனோம். ஏன்னா நீங்கள் இந்த படத்தை வெற்றிகரமாக, இப்போ நான் இந்த படத்தில் ஒரு 100-150 பேரை வாழ வச்சுருக்கேன். இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இன்னும் 200 பேர் என்னால் வாழ்வாங்க. 200 குடும்பம் நான் வாழ வைப்பேன். அதனால் இதை ஒரு வெற்றி படம் ஆக்கிறது உங்களுக்கு கையில் தான் இருக்குது. நீங்கள் வெளியில் சொல்லுங்கள், இந்த படத்தை வெற்றி படம் ஆக. நன்றி, வணக்கம். படத்தில் பணிபுரிந்த ஆர்.கே. கண்ணன் அவர்கள் நம்முடைய ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் சார் கதை கேட்டிருக்காரு. கதை கேட்டு முடிச்சோடனே நல்லா இருக்கு கதை, இதுக்கு ஒரு டைட்டில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த டீமில் கேட்டிருக்காங்க. கதை லாக்கான இருக்கும் இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டோடனே ஆர்.கே. சண்முகம்னு ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு 1000ல் ஒருவன் அப்படின்னு ஒரு டைட்டில் சொல்லியிருக்காரு. சொன்னோடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, ஜிப்பாவில் கையை விட்டு 1000 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொண்டு சண்முகத்திட்ட கொடுத்தாரு. கொடுத்தோடனே அவர் ஓன்னு அழுதுருக்காரு. எல்லாரும் என்ன 1000 ரூபா காசு கொடுத்துருக்காரு, அழுகிற என்னைய பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, இப்படி தெரிஞ்சிருந்தேன் நான் 10,000ல் ஒரு டன் வச்சிருப்பேன், இல்லை 1,00,000ல் ஒரு டன் வச்சிருப்பேன், இல்லைன்னா கோடியில் ஒரு டன் கூட வச்சிருப்பேன், தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஜாலியாக சொல்லுவாங்க, காமெடியாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் ப்ரொடியூசர், அதாவது என்னை பார்க்கும்போதெல்லாம் காசு எடுத்து கொடுப்பேன், என்னை பார்க்கும்போதெல்லாம் காசு எடுத்து கொடுப்பார். அப்படி ஒரு நல்ல மனிதர். எனக்குன்னு மட்டும் இல்லை, இந்த டோட்டல் டீமுக்கும் யாருக்கும் 1 ரூபா பேலன்ஸ் இல்லைன்னா பாருங்களேன், எல்லாருக்கும் காசு கொடுத்துருக்காரு. படம் நீங்கள் நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் காசு கொடுத்துருக்காரு. நல்ல கதை வந்து அவரே கதை சொல்லுவார், எல்லாத்துலையும் தலையிடுவாருங்க. A to Z இன்னைக்கு எந்தெந்த தேட்டரில் எந்தெந்த ஷோ இருக்கு, என்ன படங்கள் புதுசாக வருது, அந்த படத்தில் என்ன கதை, எல்லா விஷயமும் சொல்லுவார். சினிமாவை பற்றி A to Z கரைச்சி குடிச்சு ஒரு மாதிரியே பேசுவார். அதான் உண்மையும் கூட. அடுத்த படம் பண்ணுவார். இப்போ கொஞ்சம் அதாவது கலெக்ஷன் கொஞ்சம் முன்னப்பட்ட தானே இருக்கும். அதனால வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பு அவர் சொன்ன மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்க. இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆர்.கே. கண்ணன்.